ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 12வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 3 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட விசித்ரா மேம் தான் வந்து எப்போதுமே வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,16,239 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40.62% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 40.52% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விசித்ரா மேம். ஸோ உள்ள வந்த ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது அண்ட் புகழ்ந்தது யாரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விசித்ரா மேமை ஆஸ் ஏ உமனா, ஆஸ் ஏ மதரா நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தான் செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,88,360 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 35.47% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 35.29% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட ரவீனா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் ஓட்டிங்ஸில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டஃப்பான பிளேயராக வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. ஓட்டிங்ஸை வந்து வச்சு சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் நம்மளோட விக்ரம் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,29,126 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23.91% மதிய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது 24.19% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட விக்ரம் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தோட தொடக்கத்திலிருந்தே இவருக்கான வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் வந்து இருந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் பர்சன்டேஜ் விசித்ரா மேமுக்கு வந்து குறையும், அதே மாதிரி நம்ம ரவீனா அவர்களுக்கும் வந்து குறைஞ்சிட்டு தான் வந்துட்டுருக்கு. பட் விக்ரம் கொட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து போயிட்டுருக்கு அப் ட்ரெண்டில். ஆனால் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த வாரத்தில் கம்பல்சரி வந்து எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா கிட்ட வந்து நெருங்கிட்டோம், 11 மெம்பர்ஸ் வந்து உள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதைத் தொடர்ந்து வந்து ரவீனா அவர்கள் எவிக்ட் ஆகுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து எவிக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து இருக்க போது. ஆல்ரெடி வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு யார் கலந்துக்கணும் யார் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக விஜய் வர்மா அதுக்கப்புறம் அர்ச்சனா இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் வந்து விளையாடக்கூடாது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விளைவுகள் வேறு லெவல் இருக்கும். மேபி நெக்ஸ்ட் போன வீக்கும் சரி இந்த வீக்கும் சரி ரொம்ப ஜாலியாக வந்து போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வீக்கு வந்து இதே மாதிரி ஜாலி இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இல்லை இவங்களே வந்து பேசிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் சும்மா கேஷுவலாக கொண்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயமும் எங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவறு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.